எல்லாருக்கும் வணக்கம். நான் விக்னேஷ். எனது உங்களுக்கு பிடிச்சமான வி அண்ட் டேட்டா சேனல். இன்றைக்கி நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் ஹீப் அப்படிங்கிற டேட்டா ஸ்ட்ரக்சர் பற்றி பார்ப்போம். அதுக்கு வாங்க எல்லாரும் வீடியோ போகலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம வந்து ஹீப் அப்படிங்கிற ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹீப்புங்கிறது என்னென்னா சிம்பிளாக ஒரு அரே, ஓகேங்களா? ஒரு அரேவை நம்ம வந்து ஒரு ஹீப், ஒரு பைனரி ட்ரீயை யூஸ் பண்ண போகிறோம், சரிங்களா? அப்போது இது எப்படி நம்ம வந்து ஒரு அரே இருக்குன்னு வச்சுப்போமே. இது எப்படி நம்ம வந்து ஒரு ஹீப்பாக மாற்றணும்னா அந்த ஆப்ரேஷன் பேர் பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்ரேஷன் பேர் தான் ஹீப்பிஃபை, ஓகேங்களா? இது என்ன பண்ணணும்னா ஒரு நார்மல் ஒரு ஜென்ரல் அரேவை எடுத்து அது வந்து ஒரு ஹீப் டேட்டா ஸ்ட்ரக்சராக மாற்றும், ஓகேங்களா? ஹீப் டேட்டா ஸ்ட்ரக்சராக மாற்றும், சரிங்களா? இப்போது இந்த ஹீப் டேட்டா ஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பைனரி ட்ரீ மாதிரி வச்சுக்கலாம், ஓகேங்களா? அப்படி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நோட்ஸ் இருக்கும், அதோட கனெக்ஷன்ஸ் இருக்கும், பேரண்ட்டு சைல்டு அப்படின்னு இருக்கும், சரிங்களா? இப்போது இந்த பேரண்ட் அண்ட் சைல்டு, ஓகேங்க, இப்போது லெஃப்ட் சைல்டு ரைட் சைல்டுன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? இது இருக்குன்னா இது லெஃப்ட் சைல்டு, இது ரைட் சைல்டு. இது எப்படி இருக்கும் அப்படின்னா, அது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா 2i லெஃப்ட் சைல்டு, சரிங்களா? 2i + 1ங்கிறது ரைட் சைல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இதில் வந்து இந்த எலிமெண்ட்டுக்கு, ஓகே, இது வந்து 1 2 3 4 5, ஓகேங்களா? அப்போது இந்த எலிமெண்ட்டுக்கு ஃபஸ்ட் எலிமெண்ட்டுக்கு லெஃப்ட் சைல்டு பார்த்தீங்கன்னா 2 × 1, அப்போது இதுதான் லெஃப்ட் சைல்டு. அப்போது இது பார்த்தீங்கன்னா ரைட் சைல்டு 2i + 1, ஓகேங்களா? அப்போது 2 × 1 2 + 1 வந்து 3, ஸோ அப்போ 3, இது வந்து 2. அப்போது இந்த எலிமெண்ட்டுக்கு 2 × 2 4ங்கிறது லெஃப்ட் சைல்டு, +1ங்கிறது 5, அது வந்து ரைட் சைல்டு, சரிங்களா? அப்போது இந்த எலிமெண்ட்டுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைல்டு வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? 2 × 3 3 2s 6, அதுவே லெஃப்ட் சைல்டு பாசிபிள் கிடையாது, சாரி, சரிங்களா? அப்போது லெஃப்ட் அண்ட் ரைட் சைல்டு பாசிபிளே கிடையாது, ஓகே? இப்போது இந்த லெஃப்ட் அண்ட் இந்த சைல்டு எப்போ பாசிபிலிட்டி இருக்கும் அப்படின்னா, இஃப் ரைட் சைல்டு இஸ் பாசிபிள் 2i + 1, இது வந்து ஒரு ரூல் மாதிரி வச்சுப்போமே. இப்போது 2i + 1 ரைட் சைல்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக, ஓகே, லெஃப்ட் சைல்டு இருக்கணும், சரிங்களா? இப்போது ரைட் சைல்டு கண்டிப்பாக இருக்குன்னா லெஃப்ட் சைல்டு இருக்கணும், சரிங்களா? அது ஏன் அப்படின்னா சிம்பிளாக சொல்லணும்னா 2i + 1 எலிமெண்ட் அவைலபிளாக இருக்குன்னா இதுலேருந்து ஒரு மைனஸ் பண்ணால் தான் 2i எலிமெண்ட், கரெக்டுங்களா? அப்போ அந்த 2i எலிமெண்ட் கண்டிப்பாக அவைலபிளாக இருக்கும், சரிங்களா? இதுதான் வந்து ஹீப்பில் இந்த லெஃப்ட் சைல்டு அண்ட் ரைட் சைல்டு. இன்னொரு கான்செப்ட் என்னென்னா மின் ஹீப்பு, மேக்ஸிமம் ஹீப்பு, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மின் ஹீப் பற்றி பார்ப்போம். மின் ஹீப்னா என்ன? இப்போது ஒரு அரே இருக்குது, ஓகேங்களா? அந்த அரேவை வந்து 1 2 3 4 5 6 and 7. இப்போது இந்த பேரண்ட்டுக்கும் சைல்டுக்கும் எப்பயுமே பேரண்ட் வில் பி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு சைல்டு, சரிங்களா? அப்படின்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஒரு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு. அப்போது இந்த மாதிரி ஒரு ஹீப் ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னா, ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அது பேர் தான் மின் ஹீப். எப்பயுமே பேரண்ட் வந்து சைல்டோட சின்ன ஒரு வேல்யூவாக இருக்கும், சரிங்களா? அப்போ சிம்பிளாக உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். இப்போ மேக்ஸ் ஹீப்னா என்ன? பேரண்ட்டோட பேரண்ட் பெருசாக இருக்கும், கரெக்டுங்களா? அப்போது இங்கே என்ன இருக்கும்? 5 இருக்கும், இது வந்து 4 3, இங்கே இருக்கலாம்
2 இருக்கலாம், இதில் வந்து 1 இருக்கலாம். எப்பயுமே சைல்டு 2 நோடாக தான் இருக்கணும் அவசியம் கிடையாது, 1 கூட இருக்கலாம். சரிங்களா? அப்போது இது வந்து கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு, இப்போ பேரண்ட் வந்து கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு சைல்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து மேக்ஸ் ஹீப். இப்போது இதில் இன்னொரு கான்செப்ட் இருக்குது, பபுள் அப் பபுள் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது என்னென்னா பபுள் அப் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போது ஃபார் இன்கேஸ் வந்து ஒரு மேக்ஸிமம் ஹீப்னு வச்சுப்போமே. சரிங்களா? இப்போது இது 3 இருக்குது. சாரி, அது வந்து என்ன வச்சுக்கலாம், ஒரு மினிமம் ஹீப்புன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? பபுள் அப் ஆகணும், அப்போ சின்ன வேல்யூ மேலே போகணும். ஓகே, இங்கே வந்து 2 இருக்குது, இங்கே வந்து 1 இருக்குன்னு வச்சுப்போம். அப்போது இது ஒரு மினிமம் ஹீப்பாக இருக்கணும். என்ன இருக்கணும், லெஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு இருக்கணுமா? பட் ஆனால் இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகுது, இங்கேயும் சாட்டிஸ்ஃபை ஆகலை, இங்கேயும் சாட்டிஸ்ஃபை ஆகலை. கரெக்டுங்களா? ஏன்னா இது கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு இருக்குது. அப்போ இது என்ன பண்ணணும்னா ஏதாச்சும் ஒரு வேல்யூ மேலே போகணும். ஓகே, இப்போது இந்த 2 மேலே போச்சுன்னா என்ன ஆகும்? அப்படியுமே லெஃப்ட் சைடு ஒரு சைல்டுக்கு அது வந்து காம்பன்சேட் ஆகும். இப்படி 2 மேலே போச்சுன்னா இங்கே 3 வந்துடும், இங்கே 1 வந்துடும். பட் ஆனால் இங்கே வந்து இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஓகேங்களா? இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகாது, பட் ஆனால் இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகிரும். அதனால் என்ன ஆகும்னா 1 வந்து பொசிஷனை விட்டு இங்கே மேலே போகும், அப்போ 3 வந்து கீழே வரும். அப்போ என்ன ஆகும்னா 1 2 3. இந்த ஆப்ரேஷன் பேர் தான் பபுள் அப். ஓகே, இதே வைஸ் வர்சாவாக நடக்குது அப்படின்னா மேலே இருக்க எலிமெண்ட் கீழே வருது. ஓகேங்களா? அப்படின்னா அது பேர் பபுள் டவுன். ஓகே, இப்போ இதே வந்து 1 இங்கே இருக்குது, 2 இங்கே இருக்குது, 3 இங்கே இருக்குன்னு வச்சுப்போம். இது வந்து மேலே இருக்க வேல்யூ கீழே கொண்டு வரும். ஓகே, இந்த 1 வந்து மேக்ஸ் ஹீப்பாக இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே, 3 மேலே போகணும். அப்போ என்ன போகணும், 3 மேலே போயிடும், 2 இங்கே வந்துடும், 1 இங்கே வந்துடும். இது வந்து பபுள் டவுன். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் பபுள் அப் அண்ட் பபுள் டவுன். சிம்பிளாக சொல்ல போனால் இந்த ரிலேஷன்ஷிப் எப்போ வந்து வேல்யூஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாமல், நோட் சாட்டிஸ்ஃபை ஆகாமல் இருக்கோ அப்போ பபுள் அப் ஆர் பபுள் டவுன் நடக்கும். சரிங்களா? இது எப்போனா வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணும் போதோ இல்லை ஒரு அரே கிரியேட் பண்ணும் போதோ ஹீப்பிஃபை ஆப்ரேஷன் நடக்கும் போது இதெல்லாம் நடக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு ஹீப்போட டேட்டா ஸ்ட்ரக்சர். அதில் என்ன மேக்ஸு, அப்புறம் மேக்ஸ் ஹீப்னா என்ன, சைல்ட்னா என்ன, பேரண்ட்னா என்ன, எப்படி இதில் கேல்குலேட் ஆகலாம் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை வந்து பைத்தானில் கோட் பண்ணி சில ஆப்ரேஷன் ட்ரை பண்ணி பார்ப்போம். அது வரைக்கும் நான் விக்னேஷ், நன்றி.